மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். VVD 8 years of legacy in consumer goods. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். கருத்துரிமை மாநாடு. அப்ப ஒரு மாநாட்டிலே நீங்க ஒரு கருத்தை சொல்லணும் பிரதர். ஒரு ஆட்சிக்கு வர்றாரு வரல அது வேற பிரச்சனை. ஒரு இளைஞனை நீங்க அரசியல் படுத்த வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு இருக்கு. நீங்க தானே சொல்றீங்க அடுத்த முதல்வர்ன்றீங்க. முதல்வர்ன்றது சினிமா படத்துல செட்டு போட்டு உட்கார்ற பதவி அல்ல. ஆணவ படுகொலை தடை சட்டத்துக்கு நாங்கள் தொடர்ச்சியாக குரல் கொடுத்துட்டு இருக்கோம், அதை வலியுறுத்திருக்கோம் அப்படின்றாரு. ஆனால் அமைச்சரவை கூட்டம் நடந்துச்சு இப்போ சமீபத்தில். அப்போ இந்த சட்டத்தை ஏற்றுவாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனால் தேர்தல் சமயம் தென் மாவட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட சமூக வாக்குகள் இந்த சட்டத்தை நிறைவேற்றினா அரசுக்கு கிடைக்காம போயிருன்றது சிலவர் இருக்கக்கூடிய சிஎம் கிட்ட வலியுறுத்தியதாகும். அதனால ஒரு மாதிரி திமுக அரசு இது அப்படியே ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு கருத்தாக்கம் தப்பு. விஜய் ஆணவ படுகொலை பத்தி மதுரை மாநாட்டில் பேசலன்னா அது ஒரு பெரிய பிரச்சனையாகும். நீங்க என்ன பேசுறீங்க, நீங்க என்ன இங்க ஆளு அரசாங்கம் சார். ஏன் சார் இப்போ கண்ணு முன்னாடி கொன்னுட்டு இருக்காங்க சார். ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கிறோம், போராட்டம் நடத்தி இருக்கிறோம், நடத்தாத இடம் இல்ல. தமிழ்நாடு பூரா நடத்தி இருக்கிறோம். அப்ப இவ்வளவு நடத்திருந்து அரசாங்கம் அமைதியா இருக்கணும்னா எல்லாம் ஒரு சேர பேச வேண்டாமா? நாங்க கூட்டம் இருந்துட்டு இவ்வளவு பேசுறோம்ல, நீங்க தான் எதிராளி இல்ல, களத்துக்கு வா. அப்ப நாங்க சொல்லி கேட்கலைன்னா நீங்களா என்ன பண்றீங்க? எடப்பாடியாக இருக்கட்டும், விஜயாக இருக்கட்டும், இதைத்தாங்க சொல்றோம். டைட்டில் கார்டு போட இல்ல சார். திருப்பி நான் சொல்றது ஆணவ படுகொலை என்னப்பா ஆணவ படுகொலை? போப்பா களத்துக்கு போப்பா. நைட் தான் நீ போற இல்ல, போய் அவங்க அப்பாட்ட போய் என்ன ஏதுன்னு பேசு. ஏன் அங்க போகல? அப்புறம் சாதி புத்தியா நான் கேட்கிறேன். கரெக்ட் தான் சார். அவங்க கேட்கல, எதிர்கட்சியும் கேட்கல, மற்ற கட்சிகளும் கேட்கல. ஆனா இங்க சமூக நீதி கூட்டணி சொல்லிக்கிட்டு இது இப்படி இருக்கிறது அது எந்த விதத்தை நியாயப்படுத்த முடியும்? நாங்கள் தொடர்ந்து போராடுவோம், தொடர்ந்து பேசுவோம். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில இளைஞரணி செயலாளர் சங்கத்தமிழன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். தமிழக வெற்றி கழக மாநாடு நடந்து முடிந்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆக போகுது. ஒரு பக்கம் நாம் தமிழர் கட்சி, இன்னொரு பக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. மாறி மாறி அது சும்மா ஒரு வெற்றி சவால் போட்ட ஒரு கூட்டம், அது ஒரு கருத்தியல் ரீதியான ஒரு கூட்டமே இல்லைன்று மாறி மாறி தாக்கிட்டு இருக்கீங்க. விஜய் அவர் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்தது கொள்கை ரீதியாக அது பேசலை அப்படின்ற ஒரு அவ்வளோ மக்கள் கூடிய ஒரு இடத்துல விஜய் எதிர்பார்த்த அளவுக்கு பேசலை. இவர் என்ன செய்ய போறாரு அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் எடுத்து சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனால் இன்னொரு பக்கம் விஜய் ரசிகர்கள் எங்க தொண்டர்களுக்கு என்ன வேணுமோ அதை விஜய் பேசிட்டாரு. அதை தாண்டி இதுல விஜய் ரசிகர்கள் மட்டும் கலந்துக்கல, அதை தாண்டி குடும்பமா பெண்கள் கலந்துக்கிட்டாங்க, பல்வேறு தரப்பு மக்கள் கலந்துக்கிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ இல்லை நாம் தமிழர் கட்சியோ அவர் நேரடியாகவும் விமர்சிக்கல, மறைமுகமாகவும் விமர்சிக்கல. உங்களா இன்னும் நட்பு ரீதியாக தான் அணுகிட்டு இருக்காரு. ஆனால் நீங்கள் தொடர்ச்சியாக விமர்சனத்தை முன் வச்சுட்டே இருக்கீங்களா, என்ன காரணம் சார்? அன்பு இளவல் இல்லை அன்பு தம்பின்னு கூட சொல்லலாம். விஜய் அவர்கள் நல்லா திரைப்படத்தில் ரொம்ப சிறப்பாக அவர் பண்ணார். நல்லா அது ஒரு இடத்தை அடைஞ்சார். அவர்னால நிறைய நட்டமும் ஆகிருக்கிறாங்க. பல தயாரிப்பாளர் இன்றைக்கி வாழ்க்கையை இழந்துருக்கிறாங்க. நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள்லாம் இருக்கிறாங்க. அது சினிமாவில் அது இயல்பு தான். அது சினிமாவில் அது ஒரு வேணை இயல்பு. ஆனால் அவர் 300 கோடி அந்த லெவலில் வாங்குவாப்பில். ஆனால் அதே நடிகைக்கு நீங்கள் கொடுத்துக்கிற எவ்வளோன்னு தெரியும். அதே அங்கே டெக்னீஷியன் என்ன கொடுப்பேன்னு தெரியும். அது ஒரு வகையான தனி உடைமை சுரண்டல் அப்படின்னு கூட நம்ம பார்க்கலாம். பட் அதுவும் ஒரு வகையான ஊழல் தான் மறைமுகமாக. எப்படின்னா விஜய் மட்டும் பொருந்துமா சார்? இல்லை அனைவருக்குமே பொருந்தும், அனைத்து நடிகர்களுக்குமே. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கும் பொருந்தும், கமலுக்கும் பொருந்தும். சினிமான்றது ஒரு கூட்டு முயற்சி தான். ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட ஆளுக்கு மட்டுமே பணம். தயாரிப்பாளர் நட்டமாகி போயிடுவேன், அங்கிட்டு மற்ற ஆளுக்கு தூக்கு போட்டு சாவேன், அதெல்லாம் அவங்களுக்கு கவலை இல்லை. பட் அதை நம்ம தொடர்ந்து நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோம். சரி, ஒரு அரசியலுக்கு வரும்பொழுது அவரை முதலில் வருக வருக என்று வரவேற்றது விடுதலை சிறுத்தைகள். உங்களுக்கு தெரியும், இதே நம்ம சேனல்லே நாங்கள் வரவேற்றெல்லாம் பேசியிருக்கிறோம். ஒரு 2வது மாநாடு அப்படின்னு நடத்தும் பொழுது ஏன் நாங்கள் நாங்கள் சொல்கிறோம்னா அது ஒரு வகையான தோழமை சூட்டல் தான். நாங்கள் காழ்ப்புணர்ச்சியிலையோ இல்லை என்ன பயங்கரம் நடத்திட்டாங்க அப்படின்றனால நாங்கள் சொல்லலை. மதுரைக்கு வந்திருக்கிறீங்க, மதுரையில் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறீங்க, உங்களை நம்பி பல லட்சம் ரசிகர்கள் இருக்கிறாங்க. நீங்கள் வெறும் ரசிகனாகவே கொண்டு போகக்கூடாது. நீங்கள் தலைவன்னு அறிவித்த பிறகு அவனை தொண்டனை நீங்கள் மாற்ற வேண்டும். நான் சொல்கிற உங்களுக்கு பாயிண்ட் புரியாது. சும்மா அவரை நாங்கள் வெத்து வேட்டு இல்லை தேவையற்ற குழப்பம் அப்படின்னு நாங்கள்லாம் சொல்லலை. நாங்கள் என்ன சொல்ல வர்றோம்னா, உன்னை நம்பி வர்றேன், தொண்டை வர்றேன். எனக்கு தெரிய வரலாற்றில் தொண்டனை தூக்கி போட்ட முதல் வரலாறு அங்கே தான் நடக்குது. அப்போ நீங்கள் அவனை தொண்டனை பார்க்கல, ரசிகனை பார்க்க. ரசிகன் வேறங்க. இன்றைக்கி இந்த ரசிகராக இருப்பாங்க, நாளைக்கு அஜித் ரசிகராக இருப்பாங்க. இன்றைக்கி விஜய்க்கு இந்த கூட்டம் குடிச்சில, நாளைக்கு அஜித்தை போட சொல்லுங்கள் பிரதர், இதே கூட்டம் வருங்க. நாளைக்கு திரிஷாவை போட சொல்லுங்கள், இல்லை நயன்தாராவை போட சொல்லுங்கள், இல்லை கீர்த்தி சுரேஷை போட சொல்லுங்கள்.
யாராக இருந்தாலும் போட்டாங்கன்னா அதே லெவலுக்கு கூட்டம். ஏன்னா இது வந்து தமிழ்நாடு தொடர்ந்து தலைமுறையாக இவங்களை வந்து நம்ம கேவலப்படுத்தலை. கூத்தாடிகள் வந்து பின்னாடி அப்படியே வருவாங்க அப்படி யார் சொல்கிறா? எம்ஆர் ராதாவே சொல்கிறாரு. பாருங்களேன், தமிழ்நாட்டில் ஒரு மானக்கேடு உண்மையிலேயே சொல்லப்போனால். அப்போ இவர் வந்து தன்னுடைய ரசிகராக வைக்கக்கூடாதுல்ல. ஒரு தலைவனாக மாறினவன் அவனை வந்து ஒருத்தன் வர்றேன் பக்கத்தில் வரனா தம்பி கட்டி பிடிச்சி, தம்பி இதுமாதிரி வராதிங்க தம்பி, போங்க தம்பி, எல்லாருக்கும் நான் பொதுவான ஆள் பார்க்கணும், எல்லாருக்கும் வந்து இப்படியே மடக்க விடணும், அவனை அன்பாக அனுப்பணும். தூக்கி அழக்காக போடவுமே நான் இப்போ பேசினேன் தம்பிகிட்ட. அந்த தம்பி போய் வழக்கு போட்டேன், எஃப்ஐஆர் போட்டாங்க. இப்போ அந்த விஜய் மீது வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இல்லை அந்த தூக்கி போட்டாங்கல்ல, குண்டாஸ்ன்னு சொன்னாங்க. சொல்ல போனேன் பவுன்சர், நீங்கள் சொல்லுங்க குண்டாஸ் மாதிரி இருக்கிற தூக்கி அழக்க போட்டேன், தப்பு. அப்போ நீங்கள் வந்து அவனை வந்து அரசியல் படுத்தணும். நீங்கள் ஒரு மாநாடு நடத்துறீங்கன்னா, இப்போ நாங்களாம் பாருங்கள், கல்வி உரிமை மாநாடு, வெல்லும் ஜனநாயக மாநாடு, கருத்துரிமை மாநாடு. அப்போ ஒரு மாநாட்டிலே நீங்கள் ஒரு கருத்தை சொல்லணும் பிரதர். இவர் ஆட்சிக்கு வர்றாரு வரல அது வேறு பிரச்சனை. ஒரு இளைஞனை வந்து நீங்கள் அரசியல் படுத்த வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு இருக்குது. நீங்கள் தானே சொல்கிறீங்க நான் அடுத்த முதல்வர்ன்றீங்க. முதல்வன்றது சினிமா படத்தில் செட்டு போட்டு உட்கார்ற பதவி அல்ல. மக்களை புரிஞ்சுக்கணும், மக்களை கலக்கணும், பாடுபட்டு மக்களோடு கலத்தல் வேண்டும், மக்களின் பண்பாட்டு புரிந்தோடு உழைத்திட வேண்டும். இது எதுவும் செய்யாதனால நீங்கள் நல்லா பாருங்க, வந்து நீ சொன்ன குடும்பமாக வந்தாங்க எல்லாம் பண்ணாங்கன்னா, நீ ஏன் சொல்கிறேன்னா எல்லா ரசிகருமே வருவாங்க இது மாதிரி. சார் இல்லை சார், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா வந்து ரசிகர்களை தூக்கி போட்டாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இது எல்லா கட்சிகளும் கூட்டத்தில் வந்து எல்லா விதமாக இல்லை நான் சொல்கிறது வந்து எல்லா தரப்பும் ஒவ்வொரு ரகரகமாக வருவாங்க. ஒரு சிலர் வந்து அரசியல் பக்கம் இருக்கும், இப்பெல்லாம் போய் அங்கே ஆட்படிக்கூடாது, என்ன பேசுறாருன்னு கேட்கலான்ட்டு வருவாங்க. ஒரு சிலர் வந்து அந்த அவர் வந்து ஒரு திரைக்கலைஞர் இருந்தப்போ ஓகே அவர் மேலே அந்த அதீத ஆர்வம் இருக்குல்ல, வந்து அவர் காலை பிடிக்கிறது அந்த மாதிரி ரொம்ப வரும்போது அவங்க இருக்கவங்க இவர் பாதுகாப்புக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லி சில விஷயங்கள் அந்த மாதிரி நடக்கலாம். இப்போ இது விஜய்க்கு மட்டும் இல்லை, நாளைக்கு வந்து உங்க கட்சியின் தலைவராக இருந்தாலும் சரி, தலைவர் போகும்போது இவங்க என்ன கூட்டம், இதை விட மோசமான கூட்டம் வரும். இல்லை அது தலைவரை கீறுவாங்க. நல்லா கேட்டுக்கிறீங்க, இன்னைக்கு வந்து இவர் வந்து வேற நடிகராக தான் போறாங்க. இன்னைக்கு தலைமுறையா எம்ஜிஆருக்கு பிறகு ஒரு பயங்கரமான ஒரு கூட்டம் வருதுன்னா எங்கள் தலைவருக்கு தான். எங்கள் தலைவர் கையை பிடிச்சி இழுப்பாங்க, முத்தம் கொடுப்பாங்க. ஆனால் எங்கள் தலைவர் எல்லாத்தையுமே தாங்கிக்கிடுவார். யாருன்னா அவன் தொண்டனுடைய ஆள் இல்லை, அவன் வர்றேன். ஆனால் அவனை அரசியல் படுத்துவோம் நாங்கள். அப்படிலாம் வந்து பாயக்கூடாதா சினிமாக்காரங்க மாதிரி முறையாக வரணும்னு அதைத்தான் நாங்கள் அவர்கிட்ட எதிர்பார்க்குறோம். அது ஏங்க எங்கேயோ வரலாற்றில் அவங்க வந்து ரேம்பாக அது என்ன ரேம்பில் நடந்து போகிறாரு, வாக்கிங் போகிறாரு, போகும்போது ஒரு பள்ளத்தை போட்டுருக்குறாங்க. இதுங்க அந்த இதில் தான் போடுவாங்க. அந்த காலத்தில் சினிமா படத்தில் பார்ப்போங்க, இல்லை பெரிய கோட்டைகளில் பார்ப்போம். வேலூர் கோட்டையில் உள்ள கோட்டை போடுவாங்க. கோட்டையில் யாரும் மேலே வரக்கூடாது, இவர் இங்கே மேலே இருந்து எல்லாத்துக்கும் கை காட்டணும்னு அந்த 2 போட்டும் பள்ள வெட்டி அதை விழுந்து உள்ள மண்டகண்ட உடஞ்சும் என்ன ஆகுது. அது போக வந்து தடுப்பு வந்து தடை இருக்கு. அப்படி போகக்கூடாது பிரதர். அப்போ நீ வந்து அரசியல் படுத்தினாவீங்கள சரி, நீ விடுங்க. அடுத்த மேடையில அரசியல் படுத்துற மாதிரி ஏதாவது ஒரு டயலாக் பேசினாரா? இளைஞர்களே நீங்க வந்து கவனமா போங்க. இல்ல அவர் நடந்து கொண்டிருக்கும்போது 2 பேர் மரணம் அடைந்து விட்டார்கள். அந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கும் போது அவங்களுக்கு வீர வணக்கம் செலுத்தினாரா? அப்ப நீ தொண்டனை வந்து இன்னும் ரசிய மாதிரியே பார்க்கக்கூடாது. சும்மா கூட்டத்தை கூட்டுறது நான் தான்டா அடுத்தாலும் பேசுறது வந்து ஒரு நீ எப்படி நல்ல ஒரு ஆட்சியை தர முடியும்? நாளைக்கு நான் முதல்வர் அப்படின்னு நீ சொல்ற, ரைட்டு, பாராட்டு. அப்ப இதையே நீ சரி பண்ணல. ஒரு வீர வணக்கம் செலுத்தணுமா செலுத்துறது இல்லையா? 3 நாள் 4 நாளைக்கு பின்னாடி அவர் சொல்றாரு, இல்லை பிரதர் எங்க சத்தம் ஒரு நாளாக வந்து செத்தாங்க. அப்ப சொல்லணுமா சொல்லலையா? அப்ப என்ன சொல்றேன்னா, சொல்லுங்க, விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளோ இல்லை மற்ற திராவிட கட்சிகளோ வந்து ஒரு பல ஆண்டுகள் அனுபவம் வாய்ந்து இந்த அரசியல்ல வந்து நெளிவு சுழிவுகள்லாம் அதான் சொல்றான். நீங்க வந்து எப்படி சொல்றீங்க? இப்ப அவர் அட்வைஸ் பண்றேன் பிரதர். இப்ப சினிமாவுக்கு நாங்க போனோம், நாங்களும் 2-3 படத்தை நடிச்சுக்கிறோம். சினிமாவுக்கு போனோம்னா அவர் அட்வைஸ் நாங்க ஏத்துக்குருவோம், புரியுதா? அவர் சீனியர், அரசியல நாங்க சீனியர், புரியுதா? 30 வருஷம் நாங்க இருக்கிறோம். அப்ப செய்யறது தப்பு தம்பி அப்படின்னு சொல்லக்கூடாதா? இல்லை வேற எதுவும் அவரை வந்து நான் சொன்னேன்னா? அதைத்தானே நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு இங்கே பாருங்கள், இன்றைக்கி வந்து இந்தியாவிலேயே அதிகமான இளைஞர்களை கொண்ட ஒரு நாடு வந்து தமிழ்நாடு. இன்னமும் உலகத்தில் அதிகமான இளைஞர்கள் 40 விழுக்காடுக்கு மேலே இருக்கிறாங்க. இவங்க தான் எனக்கு தீர்மானிக்கிற சக்தியாக இருக்கிறாங்க. அவங்க உங்களை சுற்றி வரும் பொழுது திருப்பி வந்து அதே வேலையை செய்யக்கூடாதுல்ல. ஒரு சினிமாக்காரன் அதான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு அனுபவப்பட்ட கட்சியாக நடத்தி நீங்கள் ஒரு மாநாடு சொல்கிறீங்களா, வெல்லும் ஜனநாயகம் மாதிரி ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை, இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு மாநாடு நடத்துறீங்க. கட்சி ஆரம்பித்து 2 வருஷம் ஆயிருக்கு. அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு கட்சியில் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாருமே வந்து ஒரு புதுமுகங்களாக தான் இருக்காங்க. எல்லாருமே வந்து கட்சியில் அரசியலில் வந்து ரொம்ப அனுபவம் வாய்ந்த தலைவர்கள் வந்து தமிழக வெற்றி காலத்தில் இருக்காங்கன்ட்டு யாருமே இல்லை. எல்லாருமே வந்து அரசியலுக்கு புதுசாக வந்திருக்காங்க. அவங்க ஒரு ஆர்கனைஸ்டாக ஒரு மாநாடு நடத்துகிறாங்க. ஒரு மாநாடு நடத்துனாங்க, இது 2வது மாநாடு நடத்திருக்காங்க. ஸோ அவங்க இன்னும் நீங்கள் சொல்கிறீங்களா இந்த நிறைய அரசியல் பக்குவம் வேணும், நிறையா பேசணும், அதுக்கு ஒரு சில காலம் எடுக்கலாம். இது இப்போ இந்த மாநாட்டில் என்னென்ன தவறுகள் நடந்திருக்கு இப்போ நீங்கள் விமர்சனத்தில் முன் வச்சிருக்கீங்க. ஸோ இது அடுத்தடுத்து வரக்கூடிய மாநாட்டில் வந்து தவிர்க்கலாம். இல்லை அடுத்தடுத்து வரக்கூடிய நாங்கள் பேசுகிறோம். அதைத்தான் நாங்கள் அவர் அட்வைஸ், நான் ஒன்றும் அவரை வந்து ஒன்றும் சொல்ல திருப்பி தானே சொல்கிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி இப்போதே ஆரம்பிச்சிருக்கிறாப்புல குழந்தை தான் ரைட்டாக அரசியலை பொறுத்த வரைக்கும். அங்கே வந்துட்டு அங்கிள் அப்படின்றது என்னது நான் ஒன்று கேட்குறேன் நேரடியாக. தளபதி
அவர் பேருனா விஜய். ஏன்னா தளபதினா நம்ம குழப்பம் வருது, ரைட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஒரு நேர்மையான ஒரு கேள்வி வைக்கிறேன். ஜெயலலிதா அம்மா காலத்தில் அவங்க நம்ம அம்மா தான் சொல்லுவோம், எதிராளி இருந்தால் அம்மா ஜெயலலிதா அம்மா யாரும் சொல்லுவோம். அந்த அம்மா உன்னால் ஆண்டின்னு சொல்ல முடியுமா? நான் கேட்குற ஒரு யதார்த்தமான கேள்வி. இவர் தளபதி ஸ்டாலின் வந்து ஒரு யதார்த்தவாதி, மக்கள்கிட்ட ஒரு அன்பாக இருக்கிற ஒரே காரணத்துக்காக அங்கிள் அங்கிள் அப்படின்னா இதெல்லாம் பைத்தியக்கார பேச்சுங்க. இதெல்லாம் ஒரு அரசியல் தலைவனுக்கான பேச்சு. நான் கேட்குற கேள்வி கரெக்டாக இல்லையா? நீ வந்து ஆண்டின்னு சொல்லிடுவோம், நைட்டை ரைடு விட்டுருப்பாங்க. அந்த அம்மா மட்டும் இருந்துருந்துச்சுன்னா ஆண்டி ஆண்டி அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா ஆண்டியாடா வடா அப்படின்னு முகத்தில் குத்திருப்பாங்க. பட் இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து அது அரசியல் இல்லை, அது ஒருத்தரை கேவலப்படுத்தக்கூடிய ஒரு செயல். அவர் அப்பாவா அப்பா இல்லையா அது அது வேறு விமர்சனம் வச்சுக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவரை போய்ட்டு அங்கிள் அங்கிள் அப்படின்றது வந்து இதெல்லாம் வந்து இதைத்தான் நம்ம சொல்ல விரும்புகிறோம். இன்னமும் உங்களுக்கு பக்குவம் வரணும். அரசியல் தலைவராக இருக்கிறனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் என்னமோ அரசியல்ன்றது போய் டீ குடிக்கிற மாதிரி இல்லை, இல்லை ஒரு படத்தில் ஷூட்டிங் போயிட்டு வர்ற மாதிரி இல்லை. அரசியல் என்பது மாவோவே சொல்லியிருக்கிறார், அரசியல் என்பது ரத்தம் சிந்தாத யுத்தம், யுத்தம் என்பது ரத்தம் சிந்தும் அரசியல். சரியான ஒரு இதுங்க, சாதாரண விஷயம் இல்லை பிரதர். அப்போ இன்னொன்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நீ இந்த காலத்தில் வந்து நீங்கள் மக்களை ஏமாற்ற முடியாது. எம்ஜிஆர் காலத்தில் வந்து மக்கள் ஏமாந்துருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்ல. ஜெயலலிதா காலத்தில் மக்கள் ஏமாந்துருக்கிறாங்க. ஆனால் இதை வந்து நீ எப்படி பார்க்கணும்னா, நான் உங்களுக்கு சொல்கிறது வந்து பொதுவான கருத்தில், இது ஸ்டடி பண்ண கருத்து. அதாவது சோசியல் மீடியாவுக்கு முன்னால், சோசியல் மீடியாவுக்கு பின்னால். இதை நீங்கள் பிரிச்சுக்கிறேன்னு, இதெல்லாம் அவர் புரியிருக்கா சொல்கிறேன், பிரிச்சுக்கிறேன்னு. இப்போ நீங்கள் சோசியல் மீடியாவுக்கு பின்னாடி தான் நீங்கள் வர்றீங்க. தூக்கி போட்டானா உடனே எந்த செய்தியில் வரல, ஆனால் இங்கே கையில் வருதில்ல, போட்டு அவனே எடுத்து போடுறான்ல, எது நடந்தாலும் நடக்குதில்ல, எல்லா விஷயமும் வெளியில் பரவுதில்ல. அப்போ இப்படிலாம் இருக்கும்போது ரொம்ப எச்சரிக்கையாக நீங்கள் வந்து உங்களுடைய ரசிகர்களை ஒரு தொண்டனாக மாற்ற வேண்டும். தலைவர் சொல்ல கற்றலும் கற்பித்தலும் கடமையாதல் வேண்டும், அந்த கடமையில் தலைவர்கள் உருவாதல் வேண்டும். அப்போ இது எதுவுமே இல்லாமல் சும்மா வந்துக்கிட்டு அங்கே எதுக்குறது இங்கே எதுக்குறது அப்படின்றதில்ல. இன்னமும் நான் சொல்கிறேன், நான் அட்வைஸாகவே அவர் எடுத்துக்குவார். நான் ஒன்றும் இதெல்லாம் சொல்லலை. ஆணவ படுகொலை ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்டு இருக்குது, கண்ணுக்கு முன்னாடி பார்த்தேன். அப்போ அதை பற்றி ஏதாவது வாயை திறந்தாரா? மேடையில் பேசணுமா பேசலையா? அது மட்டும் இல்லாமல் ஓட்டை பூரா ஆட்டையை போடுறாங்க. இப்போ கவனிச்சிங்களா? அங்கே பூரா நார்த்து நடக்கல, அதை பற்றி ஏதாவது பேசுனீங்களா? அப்போ எது வகையான அந்த மக்களுக்கு தேவையான பேசாமல் டைட்டில் மட்டும் பேசுகிறாரு. எழுதி கொடுத்தோன்னு பைத்துக்காரங்க ஒழுது எழுதி தரல. அவர் வந்து அண்ணன் சீமான் வந்து கொஞ்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு கதை சொல்கிறாரு, அதே கதையை அவர் சொல்கிறாரு. கவனிச்சிலாம் கவனிங்களா? கொஞ்சம் கூட டிஃப்ரெண்ட் இல்லை. அவர் என்ன கதை சொன்னாரோ அதே கதை நீ சொல்கிறேன்னா, அப்போ உனக்கு பக்கத்தில் எவ்வளோ பைத்தியக்கார பேராக இருக்கான்னு பாருங்க. நீங்கள் சொல்கிறீங்களா சார், சோசியல் மீடியாவிலலாம் வந்து இப்போ நீங்கள் எது பண்ணாலும் கவனிக்கப்படுதுன்ட்டு. இதே தான் பல ஆண்டுகளுக்கு முன்பு இப்போ இருக்கக்கூடிய முதல்வர் வந்து அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கப்போ மெட்ரோவில் பயணம் செய்யும் போது ஒருத்தர் வந்து கன்னத்தில் அடித்தது. அதே போல தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள், ஸோ அவரு வந்து இங்கே பொது வெளியில் வந்து கோவப்படுறது, அதுதான் தவறு. இது எல்லாமே தவறு. நாங்கள் முன்னே அதுக்காக வந்து முதல்வர் வந்து அன்றைக்கி செஞ்சது கரெக்டு, இல்லை விஜயகாந்த் செஞ்சது கரெக்ட், நாங்கள் எந்த காலத்தையும் சொல்லவே இல்லை. இந்த பக்குவம் வரணும். அரசியலை வந்து நீங்கள் இருக்கிறீங்கன்னா அது எப்படி நீங்கள் மாணவர்கள்ட்ட போகணும், இளைஞர்கள்ட்ட போகணும், அவர் தோழர் தோழின்றாரு, அவங்கள்ட்ட எப்படி போகணும் அப்படின்றது ரொம்ப நான் வந்து இங்கே பாருங்கள். அதாவது சினிமாவை வந்து பல கூட்டு முயற்சியில் தான் நடக்கும். திரைப்படம்ன்றது வந்து தனிப்பட்ட ஒரு ஹீரோவை வச்சுருந்தா உங்களுக்கு தெரியும், அப்படிலாம் இல்லை. அது இப்போ ஒரு படம் வந்துச்சு, கூலின்னு படம் வந்துச்சு. என்ன ஆச்சு? என்னங்க ஆச்சு பிரதர்? ஓப்பன் ஆகும் எவ்வளோ பெரிய படம், ஆனால் படம் பிளாப்பு. ஆனால் அன்றைக்கி முதல்வர் வந்து உண்மையான கூலியை போய் பார்க்கல, அங்கே தூய்மை பண்ணி வேலை பார்க்க, அவன் தான் உண்மையான கூலி. இந்த நாட்டை சுத்தப்படுத்துகிற க்ளீன் பண்ண அவனை பார்க்கல, படம் போய் பார்த்தாரு. நாங்கள் எதிர்த்து அப்போயே நாங்கள் கொடுத்தோம், அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அப்போ இதெல்லாம் வந்து வெளியில் பரவுதில்லை, செய்தி பரவுதில்லை. அப்போ வந்து தலைவனாக இருந்தாலும் சரி, இல்லை யாராவது சனிப்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி, ஒரு தப்பு செஞ்சால் உடனே வெளியில் வந்துடுது. இப்போ நீங்கள் சொன்னீங்க அவர் வந்து டப்புன்னு அடித்தார் இதில், அப்போ யாரும் வந்து கரெக்டு தான் அவர் செஞ்சது அப்படின்னு நான் சொல்லலையே. அதுதான் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். எச்சரிக்கை இல்லாமல் இருந்தால் இப்போ வந்து சிரஞ்சீவியை விட அவர் ஒன்றும் பெரிய கூட்டத்தை கூட்டல பிரதர். இப்போ உளவுத்துறை ரிப்போர்ட் போகிறாராம் 5 லட்சம்ன்றாங்க. சிரஞ்சீவி கம்பேர் பண்ணுறீங்க. சிரஞ்சீவி கட்சி ஆரம்பிச்சாரு, அதுக்கப்புறம் மத்திய அமைச்சரானாரு, அதுக்கப்புறம் அவர் கட்சியை அப்படியே விட்டுட்டாரு. ஆனால் நீங்கள் வந்து அதை வந்து விஜய் கூட கம்பேர் பண்ணுறது, விஜயோட அடுத்த செயல்பாடுகள்லாம் இருக்கு. விஜய் கட்சி சிரஞ்சீவி மாதிரியே விஜயும் போயிடுவாருன்றது வந்து இப்போ தான் ஏன் ப்ரெடிக்ட் பண்ணி அதுக்கு நான் உங்களுக்கு சொன்னேன், சோசியல் மீடியாவுக்கு முன்னால் சோசியல் மீடியாவுக்கு பின்னால். அப்படியே பார்த்துமே சொல்லுவாங்க, இதை டோப்பா தேட அன்னைக்கு வச்ச தலை சரியில்லடா, அன்னைக்கு வேறு தலையை வச்சுருக்காங்கடா. நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன், தப்பாக சொல்ல வேணாம். அவ்வளவுக்கு சோசியல் மீடியா டெவலப் ஆகி போச்சு. இப்போ ஏன் நான் சிரஞ்சீவி மேட்டர் சொன்னால், சிரஞ்சீவி அந்த கூட்டத்தை வச்சு முடிவு பண்ண முடியான்றேன். நான் சொல்கிறேன், நல்லா எழுதி வச்சுக்கோங்க. இவர் தனியாக நின்றார், ரைட்டா? அண்ணன் சீமானை விட ஓட்டு வாங்க முடியாது. என்னடா சங்கத்தமிழ் எப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. அவர் வந்து 36 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கிறார்ல, நீ என்ன பொறுத்து இருந்து பாருங்கள். ஏன்னா சும்மா அதாவது யார் கூட்டணியில் சேர்ந்தாருன்னா அது வேறு கால்குலேஷன் வேறு, அது நம்ம சொல்ல முடியாது. இவர் தனியாக போய் நின்றார்னா அது இந்த ஓட்டை தாண்டுவது கடினம், புரியுதா? அப்போ இதுதான் இன்றைக்கி இருக்கிற அரசியல் யதார்த்தம். வருவேன், ரசிப்பேன், ஓட்டு குத்த மாட்டேன்.
இதை நீ புரிஞ்சுக்கணும். நான் வந்து ஏன் நான் நுணுக்கமாக சொல்கிறேன்னா, எம்ஜிஆர் காலம் வேற. நீ அதுக்கு அடுத்து பாருங்கள், சரத்குமார் என்னாச்சு, அண்ணன் கமலஹாசன் என்னங்காச்சு, சூப்பர் ஸ்டார் ரஜினி வரேன் இந்தா வந்துட்டேன், எப்போ வருவேன் எனக்கே தெரியாது ஆனால் வருவேன்னாரு, என்னங்காச்சு. ஆனால் ஒருத்தருடைய நிலைப்பாடுகள் இருக்குல்ல சார், வரன்னு சொல்றது அவங்க அறிவாளி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அறிவாளி. டே போனோம்னா கதை முடிஞ்சு வரும்டா, வருவான்டா. அவர் சொல்கிறார்ல, இப்போதே இது நடக்குது, அப்பே சொல்கிறாரு 10 லட்சம் பேர் ஆளை திரட்டும் பொழுது நம்ம ஜெயிக்க முடியுமா? அப்போ ஜெயிக்க முடியாது. அப்போ தொண்டனுக்கு அது அவருடைய நிலைப்பாடு சார். ஆனால் விஜய் அப்படி இல்லையே. விஜய் ஆரம்பிச்சோடனே எல்லாத்தையும் விமர்சி, கொள்கை எதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டாரு, அரசியல் எதிரி யாருன்னு அடையாளம் காட்டுறாரு. இதுக்கு மேலே இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தியிருக்காரு. எந்த வகையிலனா, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறத வந்து நேற்று கட்சி ஆரம்பிச்சு ஒரு கூட்டத்தை காட்டிட்டு ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு ஒரு வரைவை வந்து முன்மொழிகிறாரு. அது இப்போ ஆட்டோமேட்டிக்காக எல்லா பக்கமும் இப்போ ஆளுகின்ற அரசுக்கும் சரி, இப்போ எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கும் சரி, எல்லாத்துக்கும் வந்து ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்துது. இன்னும் நேற்று இருந்தவங்களாம் அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா, அது இப்போ கூட்டணியில் இருக்க கட்சிகளுக்கு வந்து ஒரு எதிர்பார்ப்பு கிளப்புதில்ல. நாம் இப்போ ஒரு கூட்டணியில் இருக்கோம், நாமளும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு ஏன் கேட்கக்கூடாதா? இது ஒரு உரிமையாவது. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு அப்படின்றது நாங்கள் கொடுத்த டயலாக் மட்டுமல்ல, அது ஒரு கொள்கை. சரிங்களா? அதை வந்து அன்பு தம்பி அவர் எடுத்து அவர் பேசுகிறார். அவர் பேசினது எங்களுக்காக தான் பேசினார். அண்ணே வாங்கண்ணே அப்படின்ற மாதிரி. அதான் அங்கே இருந்தால் எதார்த்தம் எதிர்பார்த்துட்டு தான் இருக்காங்க. இல்லை, நம்ம அதை பற்றி நம்ம ஒன்றும் குறை சொல்ல. யாரையும் அழைக்கலாம், யாரிடம் சேரலாம். அது அந்த காலகட்டத்தில் அரசியல் சூழ்நிலையை பொறுத்தது. அதை நம்ம இப்போ பேச முடியாது. நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, நல் எண்ணத்தில் நீ ஏன்னா கேள்வி ஆரம்பிக்கும் போது காழ்ப்புணர்ச்சியில் பேசுகிறீங்கன்னா அப்படிலாம் எதுவுமே இல்லை. நம்ம வந்து அவரை நெறிப்படுத்துகிறோம், அரசியல் படுத்துகிறோம். அவர் தவறி இருக்கலாம், அவர் தொண்டனை. ஆனால் உங்கள் பக்கத்தில் இருக்கிறவன் வேணாலும் சொல்லிவிடு, அங்கிள்னு சொல்லு, அவனை வம்புழு இவனை வம்புழு, கடைசியில் பிரச்சனை உங்களுக்கு தானே. அவன் போயிடுவேன். உங்களுக்கு புரியுதா? இது மேலே யாரும் சொல்ல மாட்டாங்க. நான் சொல்கிறேன்னா எனக்கு என்ன இருக்குப்பா, அவர் உண்மையிலே அந்த அங்கிள்னு சொல்கிற வாசம்லாம் அவர் வார்த்தை மாதிரி எனக்கு தெரியல. அவர் யார்கிட்டையும் அப்படி பேசக்கூடிய ஆள் இல்லை. ரொம்ப நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு யதார்த்தமாக ஒரு பேசக்கூடியவர் தான். இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா அங்கிள்னு பேசுனது தப்பு அப்படின்னு சொல்கிறீங்களா? நீ அரசியலை பேசுங்க. தளபதி ஸ்டாலினுடைய அரசியலில் என்னென்ன பிரச்சனை இருக்குது, 1 2 3 4 சும்மா பாசிசம் பாயாசம்னா முடிஞ்சு போயிருமா? அப்ப சனாதானம்னா என்ன? மோடி என்ன செய்யறாரு, அமித்ஷா என்ன செய்யறாரு, இவர் என்ன செய்யறாரு, அரசியலை பேசு. அதை விட்டு சும்மா டைட்டில் கார்டு மாதிரி போறாரு. நீங்க வைக்கக்கூடிய விமர்சனம் கண்டிப்பா வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியது. நீங்க வந்து இன்னும் அழுத்தமா கொள்கை ரீதியா பேசிக்கணும், கருத்தியல் ரீதியா பேசிருக்கணும். நீங்க வந்து அங்கிள்னு சொல்லிட்டாரு, இது வந்து ஒரு முதல்வர் பதவியில் இருக்கிற வந்து ஒரு இப்படி விமர்சிக்கிறது வந்து அழகு இல்லைன்னு சொல்றீங்க. ஆனால் இன்னும் கடந்த காலங்களில் போய் பார்த்தா இப்போ இருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் ஒரு கிட்டத்தட்ட இரட்டை அர்த்தம் படம் வகையில் ஒரு விமர்சனத்தை வந்து எதிர்கட்சி தலைவர் இப்போ இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது வந்து வச்சார். அப்போ நிறைய பேர் அதை வந்து கண்டனம் தெரிவிச்சாங்க. ஆனா இப்ப அதை வந்து தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் எடுத்து போடுறாங்க. கடந்த காலங்களில் நீங்க சங்கத்தமிழ கேட்காதீங்க, அது செஞ்சது தப்பு தான். அப்பயே நாங்க சொன்னோம். யார அதுக்காக வந்து கூட்டம் இருக்க பேசக்கூடாது அப்படிலாம் இல்லை. அவர் உதயநிதி ஸ்டாலின் அவர் பேசுறது தவறுன்னு அப்போ அந்த காலையில் சொல்லியிருக்கிறோம். நாங்கள் வந்து எப்படின்னா இந்த நாடு நல்லா இருக்குன்னு விரும்புகிறோம், நல்ல தலைவர்கள் உருவாக வேண்டும். தலைவர்களுக்கு பிரச்சனை தாங்க, இங்கே தலைவர்கள் இல்லைங்க தமிழ்நாட்டில் சொல்லப்போனால். அப்போ நல்ல நல்ல தலைவர்கள் உருவாக வேண்டும் என்பது எங்கள் தலைவருடைய நோக்கம். அவன் எதிராளியாக இருந்தாலும் அரசியல் படுத்தினியாங்க. இப்போ ஏடிஎம்கே வந்து எடப்பாடிக்கு எங்கள் தலைவர் பேசலையா? என்ன பேசினார் எடப்பாடி? பார்த்து கவனமாக இருங்க, நீங்கள் பாட்டு பிஜேபி பண்ணால் காலி ஆயிடுவான்னு சொன்னால். ஆனால் அவர் வேற மாதிரி புரிஞ்சுட்டு வேற மாதிரி அவர் டைலாக் பண்ணுறாரு. எங்களுக்கு என்னென்னா தமிழ்நாட்டில் இந்த ஆணவ படுகொலை, அதே நேரத்தில் வந்து இங்கே வேலை இல்லாத பிரச்சனை, போதை வஸ்துக்கள் எல்லாம் தலைக்கு மேலே அது போய்கிட்டு இருக்குது. இப்போ இந்த டாஸ்மார்க்கெல்லாம் அவளை பேசினார் வாயை திறந்தார. பிரதர் நான் வந்து சும்மா பேசுறேன். இதோ இந்த கூட்டணியில இருந்துட்டு நீங்க ஒவ்வொரு டைம் சொல்றீங்க, இப்போ தூய்மை பணியாளர் போராட்டம் இருந்துச்சு, நீங்க போய் களத்துக்கு போனீங்க, பேசுனீங்க. இது ஒவ்வொரு டைம் வந்து நீங்க அரசுக்கு வந்து ஒரு இது மாதிரி பேசியே கடந்து போயிட முடியுமா? அவரை போராட சொல்லுங்க. அவர் தான் எதிர்கட்சின்றாருல, வெறும் டைட்டில் போட்டா போதுமா, டைட்டில் கார்டு போட்டா போதுமா? திருப்பி நான் ஏன் சொல்றேன், இப்ப ஏன் களத்துல போய் நான் ஒன்னே ஒரு கேள்வி கேட்கிறேன். தமிழ்நாட்டுல பட்டியலின மக்களுக்காக, தலித் மக்களுக்காக போராடக்கூடிய இயக்கமும் யாரு? எல்லாரும் தான் போராடணும். அதுக்காக விடுதலை சிறுத்தை தான் போராடணும் இல்ல, அதுவே ஒரு சாதி புத்தி. புரியுதா? எல்லாருமே போராடணும். இன்னும் திமுக அதற்கான வேலைகளை செய்யணும். இல்ல இதுல முதன்மை சக்தியா நான் கேக்குறேன். நாங்க அது மட்டும் இல்ல, வெறும் தலித்துக்கு மட்டுமல்ல, தமிழர்கள்ல யாருக்கு பிரச்சனை வந்தாலும் எங்களை விட ஈழத்துக்கா போராடின ஆள் இருக்காங்களா? கண்டிப்பா போராடலாம். அது மட்டும் இல்ல, நதிநீர் பிரச்சனைக்கு எங்களை மாதிரி போராடின ஆள் இருக்காங்க. நாங்க தான் முத ஆரம்பத்திலேயே ஏறக்குறைய 2010 நதிநீருக்காக நாங்க பெரிய போராட்டம் நடத்தி இருக்கிறோம். அதனால பிரதர் இது வந்து எல்லாரும் சேர்ந்து பேச போராட சொல்லுங்க. ஆணவ படுகொலைக்கு வந்து எடுக்கணும், சிறப்பு சட்டம் உருவாக்க வேண்டும் அப்படின்னு எதுல கொடுக்குறாரு? அந்த மாநாட்டு தீர்மானத்தில் கொடுக்குறாரு. ஆனால் நல்லா கேட்டுக்க, மாநாடு நடத்துறதுக்கே அவங்களுக்கு எவ்வளவு சொல்லி கொடுக்கலன்னு தெரியல. ஒரு மாநாடு என்பது முதல்ல தீர்மானத்தை தான் படிக்கணும் பிரதர். தீர்மானத்தை நீ படிக்க முடியாதுனால அங்க இருக்கிற கொள்கை பரப்பு செயலர் நல்லா பேசுவாரு ராஜ்மோகன் சொல்ல படிக்க சொல்லுங்க. படிச்சு முடிச்ச அப்புறம் அந்த தீர்மானத்தை ஒட்டிதான் ஒரு தலைவன் பேசணும்.
சும்மா கூட்டத்தை கூட்டினா அப்படியே பேசி அப்படியே விட்டுட்டு கலைஞ்சு விடுறது என்பது தமிழ்நாட்டுக்கு நல்லதல்ல. இப்போ நீங்கள் வந்து வெற்றி பெறுறீங்களா வெற்றி பெறலைன்றதை அதை விடுங்க. நீங்கள் அங்கே இருக்கிற அரசியல் படுத்தணும்ல. நீங்கள் சொல்லுங்கள் பிரதர், நமக்குள்ள இதில் ஒன்றும் பிரச்சனை, நமக்கு அந்த கட்சிக்காரங்கள நம்ம நண்பர்கள் தான். நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து டிவிக்கே ஒன்று நடத்துகிறா சூப்பரா, 2வது மாநாடு இங்கே ஒன்று நடத்துனாங்க, அங்கே போய் நடத்துகிறாங்க, ஓகே. அந்த மாநாடுனாலே நீ எல்லா மாநாடு எடுத்து பாருங்கள், எல்லா கட்சி மாநாடு எடுத்து பாருங்கள், தீர்மானத்தை தான் முதல்ல படிப்பாங்க. அந்த தீர்மானத்தை படித்த பிறகு அதை ஒட்டி தான் பேசுவாங்க. அந்த தீர்மானம் படிக்கவே இல்லையே. சொல்லுங்கள் பிரதர், இல்லை அதெல்லாம் நடந்துச்சுன்னா சொல்லுங்கள், நம்ம ஒன்றும் அவங்கள இது பண்ணலை. இதுக்காகத்தான் எங்கள் தலைவர் சொன்னது. இப்போ நாங்கள் சொல்லலை, எங்கள் தலைவர் ஏர்போர்ட்டில் போய் நீ சொன்ன மாதிரி 4-5 நாளைக்கு முன்னாடி கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, வெத்து வேட்டு தேவையற்ற கூச்சல் அப்படின்னு அவர் சொல்கிறது கரெக்டு தானே. நீங்கள் ஒரு முறை நடத்துங்க, நான் நம்புகிறேன் 3வது மாநாடு சிறப்பாக நடத்துவார்கள். இல்லை, திமுக மேலே விமர்சனங்களை வச்சா மட்டும் இந்த மாதிரி கூட்டணி கட்சிகள்லாம் வந்து ஓங்கி ஒழிக்க குரல் கொடுக்குறீங்களே. இப்போ கவின் ஆணவ படுகொலை, இப்போ அவர் பெற்றோரை அழைச்சி உங்கள் தலைவர் வந்து போய் சிஎம்ஐ பார்த்துருக்காரு. சிஎம்ஐ பார்த்துட்டு சில கோரிக்கைகள் வச்சுட்டு இந்த குற்றவாளிகளை வந்து 2 குற்றவாளிகள் வந்து கைது பண்ணணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சுட்டு வெளியே வராரு. வந்து ஆணவ படுகொலை தடை சட்டத்துக்கு வந்து நாங்கள் தொடர்ச்சியாக வந்து குரல் கொடுத்துட்டு இருக்கோம், அதை வந்து வலியுறுத்தியிருக்கோம் அப்படின்றாரு. ஆனால் அமைச்சரவை கூட்டம் நடந்துச்சு இப்போ சமீபத்தில். அப்போ வந்து இந்த சட்டத்தை வந்து ஏற்றுவாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனால் தேர்தல் சமயம் தென் மாவட்டத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூக வாக்குகள் வந்து இந்த சட்டத்தை நிறைவேற்றினா அரசுக்கு வந்து கிடைக்காம போயிருன்றது சிலவர் வந்து இப்போ இருக்கக்கூடிய சிஎம் கிட்ட வலியுறுத்தியதாகும். அதனால வந்து ஒரு மாதிரி திமுக அரசு வந்து இது அப்படியே ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு கருத்தாக்கம் தப்பு. இல்ல சார், அதே தான் விஜய் மேலே வைக்கிறாங்க. விஜய் வந்து கேட்ட கேள்விக்கு போறீங்க, ஒரு கேட்ட கேள்வியிலே சில சிக்கல் இருக்கு, நல்ல கேள்விதான், அதை தெளிவுபடுத்த வேண்டியது எனக்கு பொறுப்பு இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, ஆணவ படுகொலைக்கு தடுப்பதற்கு ஒரு சிறப்பு சட்டத்தை உருவாக்கி விட்டால் அப்ப தலித்து அல்லாத ஓட்டுலாம் வராது அப்படின்ற மாதிரி நீ கேள்வி கேட்குறீங்க. இது வந்து மற்ற ரகமான ஒரு கருத்தாக்கம். அப்படி இல்லை. ஒரு ஊர், நீ எந்த ஊருன்னு தெரிந்த ஊரில் போய் பாருங்க, அதில் தலித்துக்கும் தலித்து அல்லாதவருக்கும் பிரச்சனை வராமல் போகாது. அங்கே ஊரில் இருக்கிறவன் பூரா நான் தலித்துக்கு எதிர்பார்க்க மாட்டேன், எல்லாம் தோழனாக தான் இருப்பேன். அந்த ஊரில் நல்லா கேட்டுக்குங்க, ஒரு 1000 பேர் இருக்கான, ஒரு புரிதலுக்கு 1000 பேர் இருக்கானா 2 பேர் 3 பேர் சாதி வெறியனா இருப்பேன். அந்த 2 பேர் 3 பேர் தான் அங்கே எல்லாத்தையும் பரப்புறது. பொது சமூகம் எவனுமே இந்த ஆணவ படுகொலையோ இல்லை வந்து சாதிய வன்கொடுமைகளையோ இல்லை பெண் பாலியல் குற்றத்தையோ எவனும் ஏற்றுக்கொள்றது. நான் சொல்கிறது வந்து தரவு. இது வந்து தமிழக முதல்வருக்கு தெரியவில்லை, அவங்க பக்கத்தில் இருக்கிற ஆள்லாம் இப்படி சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா இதை விட மற்றரகமான கருத்து எதுவுமே இல்லை. இவங்களால வந்து திராவிட மாடல் அப்படின்ற சொல்லாடலே பயன்படுத்தக்கூடாது. உங்களுக்கு வந்து திராவிட மாடல் என்பது என்ன, எல்லாருக்கும் எல்லாம், அதான யதார்த்தம். அப்போ எல்லாருக்கும் எல்லாமே இவங்க இல்லையா? விஜய் வந்து ஆணவ படுகொலை பற்றி மதுரை மாநாட்டில் பேசலன்னா அது ஒரு பெரிய பிரச்சனையாகும். நீங்க என்னத்த பேசுறீங்க, நீங்க என்ன பேசிதானங்க இருக்கீங்க. இங்க ஆளு அரசாங்கம் சார், ஏன் சார் இப்போ கண்ணு முன்னாடி கொன்னுட்டு இருக்காங்க சார். பிரதர், ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கிறோம், போராட்டம் நடத்தியிருக்கிறோம், நடத்தாத இடம் இல்லை, தமிழ்நாடு பூரா நடத்தியிருக்கிறோம். அப்போ இவ்வளவு நடத்தியிருந்து அரசாங்கம் அமைதியாக இருக்கணும்னா எல்லாம் ஒரு சேர பேச வேண்டாமா? நாங்கள் கூட்டம் இருந்துட்டு இவ்வளோ பேசுகிறோம்ல, நீ தான் எதிராளி இல்லை, வந்து களத்துக்கு வா, களத்தில் வந்து நீ போராடு. போலீஸ் வந்து கொண்டு போட்டு அஜித்குமார் அப்படின்ற போது நீங்கள் போராடினீங்க, ஏன்னா அவன் வந்து தலித் அல்லாத ஒரு நாடார் சமூகம். அப்போ நாடார் சமூகம்னா பிரச்சனை அப்படின்னு இவன் தலித் சமூகம்னா போராடலையா? அப்ப அங்கேயே கான்செப்ட் தப்பா இருக்கு. அந்த ஒருங்கிணைக்கிற வேலையை நீங்க பார்க்கலாமே சார், எல்லா கட்சிகளும் கூப்பிடுங்க. பிரதர், நாங்க வந்து தொடர்ந்து நல்ல கேட்டுக்கீங்க, நீங்க தெரியாம பேசுறீங்களா? இல்ல சார், நீங்க போராட்டம் முன்னெடுக்கிறீங்க. பொறுங்க. தமிழ்நாட்டுல அனைத்து தலைநகரத்திலும் கலெக்டர் ஆபீஸுக்கு முன்னாடி எங்க தலைவர் நடத்திட்டாரு, மதுரையில நடத்தினாரு, நீ சொல்ற இங்கே நடத்தினாரு. நான் எங்க போய் பேசிட்டு வந்தேன், சாதி வெறி பிடிச்ச அங்க போய் எங்க களத்துக்கு போறீங்க, எங்க நடத்தின திருநெல்வேலியிலேயே போய் அங்கேயே போய் நடத்திட்டு வரேன். தென்காசியிலேயே, தென்காசி RSS உடைய ஒரு முக்கியமான இடம், அந்த தென்காசியிலேயே போய் நான் பேசுறேன். ஆணவ படுகொலை தடுப்பதற்கு சிறப்பு சட்டத்தை தமிழக முதல்வரை உருவாக்குங்கள் அப்படின்னு பேசி தான் வர்றேன். செய்யலைன்னா நீ அங்க கேளுங்க. அப்ப நாங்க சொல்லி கேட்கலைன்னா நீங்களாம் என்ன பண்றீங்க? எடப்பாடியாக இருக்கட்டும், இல்ல அவர் பேர் என்ன விஜயாக இருக்கட்டும், இதைத்தாங்க சொல்றோம். டைட்டில் கார்டு போடக்கூடாது. இல்ல சார், திருப்பி நான் சொல்றது, ஆணவ படுகொலை என்னப்பா, ஆணவ படுகொலை, போப்பா களத்துக்கு போப்பா, நைட் தான் நீ போறே இல்ல, போய் அவங்க அப்பாட்ட போய் என்ன ஏதுன்னு பேசு, ஏன் அங்க போகல? அப்புறம் உங்களுக்கு சாதி புத்தியா நான் கேட்கிறேன். கரெக்ட் தான் சார், அவங்க கேட்கல, எதிர்கட்சியும் கேட்கல, மற்ற கட்சிகளும் கேட்கல. ஆனா இங்க சமூக நீதி கூட்டணி சொல்லிக்கிட்டு இது இப்படி இருக்கிறது, அது எந்த விதத்துல நியாயப்படுத்த முடியும்? நாங்கள் தொடர்ந்து போராடுவோம், தொடர்ந்து பேசுவோம், மக்களுக்கான அந்த விடிவை நாங்கள் உருவாக்குவோம். அதில் ஒரு மாற்றம் கட்டத்தில் கூட்டணியில் இருந்தாலும் சரி, கூட்டணியில் இல்லாமல் போனாலும் சரி, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும், ஏழைகளுக்கும், சிறுபான்மை மக்களுக்கும், பெண்களுக்கும் பிரச்சனை வந்தால் குரல் கொடுக்கக்கூடிய முதல் கட்சியும் எங்கள் கட்சி தான். கண்டிப்பாக சார், விடுதலை சிறுத்தை கட்சி நீங்கள் சொல்கிறீங்களா, எல்லா மாவட்டங்களையும் போராட்டங்கள், இன்றைக்கி வந்து ஒரு பிரச்சனைனா களத்துக்கு போய் போராடுறது,
இருக்கக்கூடிய கூட்டணியில் இருந்துகிட்டே அரசுங்க வந்து அழுத்தம் தருது. இது எல்லாத்தையும் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து முன்னெடுக்குது. யாருமே தூய்மை பணியாளர் போராட்டத்திலேருந்து ஒரு தூய்மை பணியாளர் இறந்தாங்களே, இப்போ அதுக்கு போய் களத்துக்கு நேரடியாக போய் பார்த்ததுலேருந்து எல்லாத்துக்கும் முன்னெடுக்கிறீங்க. ஆனால் இந்த ஆணவ படுகொலை இது வந்து போராட்டங்கள் இந்த மாதிரி அழுத்தம் இப்படியே கடந்து போயிட முடியுமா? இந்த இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளின்னு ஒன்று வைக்கணும். முற்றுப்புள்ளிக்கு எங்கள் தலைவர் முதல்வர் ஆகணும். எழுச்சி தமிழர், தமிழக முதல்வர்னா இது போடுங்க முற்றுப்புள்ளி டப்புன்னு. அது எல்லா மக்களுமே ஏற்றுக்கொள்வாங்க. நீ பொறுத்திருந்து பாருங்க, தமிழக மக்கள் நீ குறைச்சி மதிப்பிடாதீங்க. ஸோ விடுதலை சிறுத்தைகள் கட்சி இப்போ நீங்கள் சொல்கிறீங்க தலைவர் முதல்வர் ஆகணும்ட்டு, இப்போ அதற்கான இது முன்னெடுப்பீங்க. எல்லா வேலையும் நடந்துக்கிட்டு இருக்குல்ல, நடக்காமையா இருக்குது. இன்னைக்கு இல்லாலும் சரி 2031 என்ன இப்போ நாங்கள் வந்து கூட்டணியில் இருக்கிற யதார்த்தத்தை பேசணும்ல. இப்போ போய் நாங்கள் தான் முதல்வர்னா அவரு இப்போ எப்போ, அதனால் அது இல்லை. 2031 நாங்கள் முதல்வருக்கான எங்கள் வேட்பாளர் தலைவர் அறிவிப்போம். அதற்கான வேலைகளை நாங்கள் எப்போ ஆரம்பிச்சிட்டோம், இப்போ இல்லை, எல்லாம் வந்து நடந்து கொண்டு தான் இருக்கிறது. கண்டிப்பாக சார், பொறுத்திருந்து பார்க்கலாம். நேரம் ஒதுக்கி நிறைய தகவலை பகிர்ந்துட்டீங்க. நேரத்துக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா த சென்னை சில்க்ஸ். VVD 8 years of legacy in consumer goods. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.